நம்ம சினிமாலும் சரி, பத்திரிகையிலையும் சரி, பல பேர் சொல்லியும் சரி, பல பலாத்கார கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம், பார்த்திருப்போம் மக்களே. நாம இப்ப யோசிக்கும் போது என்ன தோணும் பாத்தீங்கன்னா, சரி இதெல்லாம் அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவமா இருக்கும், இப்ப அப்படி நடக்குமா? இப்ப டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, மக்களுக்கு போலீஸ் தெரியுது, சட்டம் தெரியுது, இப்ப அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு யோசிச்சிருப்போம் மக்களே. ஆனால் மக்களுடைய குரோதம் அப்படிங்கிறது, மனிதர்களுடைய குரோதம் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாக 3 நாட்களுக்கு முன்னாடி சிட்டிக்கு நடுவில் நடந்த ஒரு பலாத்கார நிகழ்வு என்ன பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. 21 அக்டோபர் 2025 இரவு 9 மணி இருக்கும். பெங்களூர் சிட்டியில இருக்கக்கூடிய கங்கனஹள்ளி அப்படிங்கிற ஏரியா. அங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடு. அந்த இடத்துல 27 வயது ஒரு பெண்மணி, அவங்க கூட பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரே வீட்டை தங்கி இருக்கிறாங்க. அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க ஷீ இஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். ஸோ அவங்க கூட அவங்களோட குழந்தைங்க 2 பேரு, இன்னொரு லேடி ஒருத்தவங்க தங்கி இருக்கிறாங்க, இன்னும் 2 ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இரவு 9 மணி இருக்கும். கரெக்டா ஒரு 5-6 பேர் 3 பைக்ல வந்ததா சொல்றாங்க. அதுல 3 பேர் கீழே நின்று இருந்திருக்கிறாங்க, காவல் காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பைக்ல. இன்னும் 3 பேர் மட்டும் மேல வந்திருக்கிறாங்க. வந்தவனுங்கள ஒருத்தவன் வாசல்ல காவலுக்கு நின்று இருந்திருக்கிறான், மத்த 2 பேர் உள்ள போயிட்டாங்க, டோர் சாத்திட்டாங்க. சாத்திட்டு நான் போலீஸ் இன்ஃபார்மர் நானே, நீங்க கஞ்சா வச்சிருக்கீங்க தகவல் கிடைச்சிருக்கு, நீங்க உள்ள ப்ராஸ்டியூஷன் பண்றீங்கன்னு தகவல் கிடைக்குது, ஸோ ஒழுங்கா 1 லட்ச ரூபாய் காசும் ஒரு கொஞ்சம் கஞ்சாவும் கொடுத்தா நான் போயிடுன்ற மாதிரி மாட்டி இருக்கிறான் ஒருத்தவன். அப்போ இவங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இவங்க எதிர்த்து பேசியிருக்கிறாங்க போல. எதிர்த்து பேசி சண்டையா உருவாயிருக்கு அந்த இடத்துல. இப்படி உருவான சமயத்துல அப்பதான் இவங்க போலீஸ் இன்ஃபார்மரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு உறுதியா இருக்கு. அப்ப போலீஸ் இன்ஃபார்மரா இருக்க வாய்ப்பு இல்லைன்றது உறுதியா இருக்கு. உறுதியான உடனே அதுல மொத்தம் 2 ஜென்ட்ஸ் 2 லேடிஸ், அதுல ஒரு லேடி கிட்ட தான் அவங்க டார்கெட் பண்ணி வந்திருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ பக்கத்துல கிரிக்கெட் பேட்டை எடுத்து அந்த 2 ஜென்ட்ஸை அடிச்சிருக்காங்க. அந்த 2 பேரையும் அடிச்சுட்டு பக்கத்துல உள்ள பாத்ரூம்ல போய் கட்டி வச்சிருக்காங்க, வாயை பேச ஓடிட்டாங்க. இன்னொரு லேடி தப்பிச்சு போக பார்த்துருக்குறாங்க, அவங்களையும் அடிச்சு அங்க படுக்க போட்டாங்க. இன்னும் ஒரு லேடி மட்டும் பெண்டிங் இருக்கிறாங்க. அந்த லேடியை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எடுத்துட்டு போயிட்டு 3 பேரும் மாத்தி கற்பழிச்சிருக்கிறாங்க. கற்பழிச்சு முடிச்சுட்டு ரொம்ப சாவகாசமா அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிருக்காங்க. இது நடந்தது 21 அக்டோபர் 2025. கரெக்டா இரவு. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி தடுமாறி எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்பட்ட இன்னொரு பெண்மணியை தண்ணீரில் செடி போட்டாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் 2 ஜென்ட்ஸை பாத்ரூம்ல போய் கழட்டி விட்டுருக்குறாங்க. அவங்க கட்டு அவிழ்ந்ததுக்கு பிறகு எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருந்திருக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகின்றது. 112க்கு கால் பண்ணி, அதுல அந்த இங்க விக்டிமான அந்த பெண் 27 வயது பெண், அவங்களுடைய பையன் தான் கால் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. கால் பண்ண கொஞ்ச நேரத்துல டிஎஸ்பி, எஸ்பி எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு பிறகு அவங்க கிட்ட வாக்குமூலத்தை வாங்குறாங்க. வாக்குமூலத்தை வாங்கும் பொழுது இந்த மேல பேசினது யாரு, கீழே இருந்த 3 பேர் யாரு, மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது, அவங்க யார் யாரு அப்படிங்கிறதுல 3 பேரை அந்த பெண் ஐடென்டிஃபை பண்றாங்க. பண்ணதுக்கு பிறகு அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தால் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். 2 பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். அதுல ஒருத்தன் சொல்லியிருக்கானா, நான் இப்பதான் ஜெயில இருந்து வந்தேன், 3 months ஜெயில இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லி பேசியிருக்கான் போல ஒருத்தவன். அதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. எல்லாத்தையும் வச்சு அங்க அடையாளங்களை வச்சு அதுல 3 பேரை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ், மற்ற 3 பேரும் அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்க மக்களே. இப்போ எதுக்கு பண்ணா, இப்ப போலீஸ்க்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இவன் எதுக்கு பண்ணா, ஏன் பண்ணா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம மாறி கற்பழிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒருத்தவனுடைய கற்பழிப்பையும் இன்னும் 2 பேர் படம் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க செல்போன்ஸ்ல, ஒரே செல்போன்ல. அது மட்டும் இல்லாம போகிறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல இருந்து 25,000 rupees கேஷ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க, 2 செல்போன் எடுத்துட்டு போயிருக்கிறானுங்க, ஒரு நகைகள்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்ப இந்த பெண் யார் அப்படிங்கிற முதல் கேள்வி. இவங்க அங்க உள்ள லோக்கல்ல இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்ல பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண். அங்கிருந்து இங்க வேலை பார்த்து அவங்களுடைய பிழைப்பு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க
இவங்களுடைய பேச்சுக்காகவும் இவங்களுடைய பிரைடல் மேக்கப்கான அந்த ஒரு ஆர்டிஸ்ட்ரி ஒர்க்காகவும் இவங்களுக்கு அதிகமான கஸ்டமர் பேஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த குடும்பத்தை இங்க வாடகைக்கு வைத்த லேண்ட் லார்டை கான்டாக்ட் பண்றாங்க. அப்ப லேண்ட் லார்ட பேசும் பொழுது அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு இருப்பாங்க, போவாங்க வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னன்னா, இவங்களை பத்தி அந்த பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சரு தொடர்ந்து என்கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன புகார் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு யாரோ வராங்க போறாங்க, எல்லாருமே கேட்டா வந்து பிரைடல் மேக்கப் புக் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இங்க இந்த இடத்துல நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அந்த டீச்சர், அவங்க டீச்சரா இருக்கிறாங்க பக்கத்து அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க, அவங்க புகார் கொடுத்தே இருப்பாங்கன்னு சொன்னப்போ, ஒருவேளை அவர்கள் அவங்களுடைய டியூஷன்ல படிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பையன்ட்டு இதை பத்தி சொல்லி அவன் லோக்கல் கூனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த கூன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு அடிக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல வந்தவனுங்க இவங்க மொத்தம் 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. இன்னொரு பெண்மணிய ஒண்ணுமே செய்யல, அடிச்சு போடுறாங்க, செக்ஷுவலா அசால்ட்லாம் பண்ணல, இவங்களை மட்டும் அப்படி அசால்ட் பண்றான் அப்படின்னா அப்போ இது பர்ஃபெக்டா ஏதோ ஒரு வெஞ்சன்ஸால பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரியுது. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன நினைக்கிறாங்க போலீஸ்னா, ஆல்ரெடி இந்த வந்தவங்களுக்கும் அந்த பெண்மணி அந்த விக்டிமுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவங்க யார் யாருன்றத பேரையும் அடையாளத்தையும் சொல்ல முடியும், என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க போலீஸ். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நினைக்கிறாங்க போலீஸ் என்னால், இந்த வந்தவர்கள் எதற்காக இப்படி பண்ணாங்க, வந்ததுல 3 பேரும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த விக்டிம் சொல்றாங்க. ஒருவேளை ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து இந்த பொண்ணு போனா காசு இருக்குன்றத நினைச்சுக்கிட்டு அதனால வந்து காசு கேட்க வந்து இப்படி காசை கொடுக்காம போனதுனால அந்த கோவத்துல இந்த மாதிரி அவங்க ரேப் பண்ணிட்டாங்களா, இல்ல யாராவது ஒருத்தவங்க, ஏன்னா அப்படி பண்றதா இருந்தா இன்னொரு பெண்மணியும் பண்ணிருக்கணும்ல, அந்த பெண்மணி ஒண்ணுமே செய்யலையே, அடிச்சு மட்டும் போட்டு மயக்கம் போட வச்சுட்டானுங்க, அப்படியே அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது போலீஸ்க்கு. இன்னொரு விஷயம், வெஞ்சன்ஸ்க்காக பண்ணிருக்காங்கன்னா யாருடைய வெஞ்சன்ஸை போக்க பண்ணிருக்காங்க, ஏன்னா வந்தவனுங்கெல்லாம் அதுல வந்து 2 பேர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் சொல்றாங்க போலீஸ். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்னா அவனுங்க ஒரு கூன் மாதிரி யாருக்காவது பணத்துக்காக வேலை பார்த்து இது பண்ணிருக்காங்களாம். 3வது, இவகிட்ட போனா கஞ்சா இருக்கும், சோ கஞ்சா போய் கேட்டு பார்க்கலாம், கொடுக்கலாம், இதை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு குடி போதையில பண்ணாங்களா அப்படிங்கிற 3 விதமான தியரிஸ் இங்க வருது போலீஸுக்குமே. ஸோ அடுத்தது அந்த விக்டிமை விக்டிம் வந்து மெடிக்கலி ஷீ இஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விக்டிமை விசாரிக்கும் பொழுதுதான் இவங்க எப்படி தெரியும், எப்படி அவங்க பழக்கம் அப்படிங்கிறதே போலீஸ் விசாரிப்பாங்க. இப்ப 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் கொடுத்திருக்கு போலீஸ் தரப்புல இருந்து. அந்த 3 பேரையும் காவல்துறை விசாரிக்கும் பொழுதுதான் இன்னும் 3 பேர் அப்ஸ்காண்டிங். இந்த 3 பேரை விசாரிக்கும் பொழுதுதான் எதுக்கு இப்படி பண்ணானுங்க, வாட் இஸ் த மோட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வெளியாக வாய்ப்பு இருக்கு மக்களே. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்தை ஒரு ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அங்க உள்ள குழந்தைகளை அடிக்காம மற்ற 2 ஜென்ஸை வந்து அடிச்சு பாத்ரூம்ல கட்டி போட்டுட்டு இன்னொரு பெண்மணிய அடிச்சு மயக்கம் போட வச்சு இன்னொரு பெண்மணிய முதல் மாடி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி மாறி மாறி கற்பழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுதே எவ்வளவு அன்சேஃபா இருக்கு இந்த விஷயம்லாம் நினைச்சுக்க அப்போ வளைக்கும் பொழுதே, இந்த காலத்துல இப்படிலாம் நடக்குதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது. அப்ப அந்த பெண்மணியுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும், உடலாலும் மனதாலும் சைக்கலாஜிக்கலாலும் யோசிச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான் மக்களே. இந்த மாதிரி விஷயத்தை நாம் கேள்விப்படும் பொழுது, இது வெஞ்சன்ஸாக இருந்தாலும் வேற எதா இருந்தாலும் இது இப்படி பண்ணியிருக்க கூடாது, பண்ணியிருக்க தேவையில்லை அப்படிங்கிற சொல்ல தொடங்குகின்றது. என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.